டோர்னமெண்ட்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரீ செமிஃபைனல் மேட்ச் சீமானூர் விசஸ் கத்தக்குறிச்சி. ஆக்சுவலாக சீமானூர் வீக்கெண்ட் டேஸில் எங்கிட்ட பக்கத்து ஊர், அதன் காரணமாக அதுக்கு முன்னாடியே நடத்திட்டாங்க. அதனால் அவங்களோட லீக் மேட்சஸ் நான் எடுக்க முடியல. ஆனால் நிறைய மேட்சஸ் த்ரில்லாக தான் போய் மேட்ச் ஜெயிச்சதாக சொன்னாங்க. இந்த மேட்ச் ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை. 6 ஓவர், முதல் 2 ஓவர் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கணக்கு மற்றும் ரஞ்சித், ஃபர்ஸ்ட் போட முருகேசன். ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு, அங்கே கேப்பில் தான் போயிருக்கு. இப்போ 2 ரன்னுக்கான ட்ரை ஆகிருக்கும். நல்ல ஃபீலிங் அபி. பால் 2 ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கவர்ஸில் பால் ஃபாஸ்ட்டாக போகுது. பவுண்ட்ரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு. 2வது பாலில் 4 ரன்னை கொண்டு வந்திருக்காரு. மொத்தமாக முதல் 2 பாலில் 6 ரன் வந்திருக்கு. தேர்ட் ஒன் ஃபுல் டஸான பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மகேந்திரன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு, ரன்னிங் கேட்சை. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அங்கே ஃபீல்டர் லட்டு மாதிரி கையிலே போய் விழுந்திருக்கு. பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே கத்தக்குறிச்சி அணிக்காக ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்க ராமராஜ் இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. இந்த 4 பாலில் 6 ரன் போயிருந்தாலும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபிஃப்த் ஒன் நல்ல ஒரு ட்ரை பண்ணார். லாஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் அபி நல்ல ஸ்டாப், நல்ல த்ரோ. இந்த ஓவரோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் 8 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட மது குயிக்கான டெலிவரி. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செம்ம பேஸ் வந்திருக்கு. செகண்ட் ஒன் ஒரு குயிக்கரான டெலிவரி. ஒயிட். செகண்ட் ஒன் ரீபால். சாம்பளைய போட்டிருக்க, அடுத்த விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. மது சின்ன பையன் தான், ஆனால் பால் செம்ம பேஸாக லோ கேப்டாகவே போடுறாரு. அதன் காரணமாக பேட்ஸ்மேன் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராஜ்குமார். குயிக்கரான டெலிவரி. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் உல்டாசான பாலை மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் வேலு நல்ல த்ரோவ் அடித்தார். வேறு நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுது, கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணோம். பாலில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு ராஜ். 2 ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க கத்தக்குறிச்சி. தடவர் போட ஜெயபால். ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். நம்ம ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை, செம்ம ஃபாஸ்ட்டாக பால் போகுது. நல்ல ஃபீல்டிங் மகேந்திரன். இந்த அடிச்சுக்கு அடித்தா விக்கெட்டாக இருக்கும்னு சொல்ல வந்தேன். டேரக்ட் கிட்டாவே அடித்தார். நல்லா குயிக்கராக பேக்கப் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் லோ கேப்டாவே போட்டார். டாட் பால். தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். அதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு ஜெயபால். அங்கே ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கரா போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ண ரன் எதுவும் ஓடலை. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அனதர் ஒன் அப்படி ஏக்கரா போட்டிருக்காரு. தெளிவான இடத்துல போடுறாரு ஜெயபால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் மகேந்திரன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நிறைய டீமுக்கு சப்ஸ்டியூட் ஃபீல்டராக போய் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காரு ஜெயபால். 3 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரை 2 ரன்னுக்கு சிக்கனமான ஒரு ஓவராக மாற்றிருக்காரு ஜெயபால். ஃபோர்த் ஓவர் போட முருகேஷ் பெரிய ஷாட்டுக்கு போனார். தெளிவான இடத்துல டாட் பாலை மாற்றிருக்காரு. செகண்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சு. அம்பேர் டாட் பால் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பால். தேர்ட் ஒன் லோ ஃபுல் டஸான பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே இல்லை, நல்லா ஸ்டாப் பண்ண முடியல. ஃபோர்த் ஒன் கைன் தெளிவாக கேப்பில் தட்டிருக்காரு. பால் ஃபாஸ்ட்டாக போகுது. அங்கே ஃபீல்டர் கைன் ஒரு பவுண்டரி போயிருக்கு. பேக் டு பேக் கடைசி 2 பாலில் 2 பவுண்டரி. ஃபிஃப்த் ஒன் கைன் தவறான பால் அப்படின்னே சொல்லலாம். பால் செம்ம ஹைட்டாக போகுது. கேட்ச் பிடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பவுண்டரியை கிளியர் பண்ணுதா? எஸ், கிளியர் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தவறான பாலை போட்டிருக்காரு பவுலர். பேக் டு பேக் 3 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்குமார். நெக்ஸ்ட் ஒன்
இந்த மாதிரி ஸ்டாப் அவுட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. மிட் விக்கெட்ல மிகப்பெரிய டிஸ்டன்ஸை கிளியர் பண்ணிருக்கு. கடைசி 4 பால்ல கிட்டத்தட்ட 18 ரன்னை கொண்டு வந்திருக்காரு ராஜ்குமார். 4 ஓவருக்கு 35 ரன் அடிச்சிருக்காங்க. கடைசி ஓவரை எக்ஸ்பென்சிவா மாத்திருக்காங்க கத்தக்குறிச்சி. தோற்பட மது உடம்புல தான் பட்டு போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கீப்பர். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை மது. செகண்ட் ஒன் டசன பால தூக்கி விட்டுருக்காரு. அங்க ஃபீல்டர் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க கத்தக்குறிச்சி. நெக்ஸ்ட் ஒன் எக்கைன்னு ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் 2 எதுவும் விட்டு கொடுக்காம சிக்கனமா போட்டுக்கிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் எக்கைன்னு ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மது. நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு யங்ஸ்டர் சூப்பராக போட்டுக்கிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு போயிருக்கு. சாரி 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் அவ்வளோ பாலை கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனந்தரன் ஜெயபால் எப்படி 2 ரன்னுக்கு சிக்கனமான ஒரு ஓவர் போட்டாரோ அதே மாதிரி ஒரு ஓவரை போட்டிருக்காரு மது. 2 ரன்னுக்கு வெரி சிக்கனமா. அண்ட் ஆஃப் தி 5th ஓவர் 37 ரன் அடிச்சிருக்காங்க கத்தக்குறிச்சி. டார்கெட் நினைக்க போகிற கடைசி ஓவர். கண்டிப்பாக நிறைய டிஸ்கஷன் இருக்கும் 2 டீம்லையும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட சக்தி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் குத்தி பவுன்ஸ் ஆயிருச்சு. இருந்திருக்கணும். செகண்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் குயிக்கரான டெலிவரி. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் இந்த மாதிரி லோ கேப்டாவே போட்டிருக்காரு. நிறைய வேரியேஷன் காட்டுறாரு சக்தி. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சக்தி. ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி ஸ்டாப் அவுட் பண்ணி போனாரு. ஆனாலும் தெளிவா போட்டிருக்காரு சக்தி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இவ்வளோ ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். 33 ரன் டார்கெட் அப்படின்னு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஜெயபால். ஸ்டோர் போட பிரேம். பாலோட ஒரு 6-7 ரன் தான் கூட இருக்குது. பார்க்கலாம் மேட்சை எப்படி கொண்டு போகிறாங்க 2 டீம் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை தெளிவான அப் டு ஏக்கரோட பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரேம். செகண்ட் ஒன் வெள்ளைக்கு போய் ஆட பார்த்தாரு. பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பிரேம். தேர்ட் ஒன் தவறு பண்ணியிருக்காரு பவுலர் ஒயிட். தேர்ட் ஒன் இந்த மாதிரி பாயிண்ட்ல கட் பண்ணியிருக்காரு. பால் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். பால் ஃபாஸ்ட்டாக போகுது. ஃபீல்டர் வெரைட்டி போனாரா ஆனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. பேட்ல வர ஃபர்ஸ்ட் ரன் பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு ஜெயபால். ஃபோர்த் ஒன் அப்பீல் பண்ணாங்க. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இந்த பால் வர நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ். பிரகாஷான பால ஐயோ நல்ல ஒரு ட்ரை பண்ணாரு. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு போனாரு. தெளிவான இடத்துல டாட் பாலோட பிரேம் இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த பவுண்டரி மட்டும் போகலன்னா சிக்கனமாக இருந்திருக்கும் இந்த ஓவர். இந்த ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க சீமானூர். செகண்ட் ஓவர் போட பிரதீப் ஸ்ட்ரைக்கில் ஜெயபால். நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. பேக்கப் ஃபீல்டரா கட்டுக்கு போய் விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போறாரு ஜெயபால். நெக்ஸ்ட் ஒன் ரீப்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதே ஃபீல்டர் கையில் பேக் டு பேக் 2 விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அவேல். ஸ்டம்பு க்ளோஸாக வந்துச்சு. இன்ஸ்டெட் இதில் விக்கெட் ஆயிருமோ அப்படின்னு நினச்சேன். டாட் பால். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பாயிண்டில் கட் பண்ணியிருக்காரு. அங்கே நிறைய அட்டம்ப்டுக்கு அப்புறம் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். 2 ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க சீமானூர். தடோர் பட ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில் வேல். கையின் பாயிண்டில் கட் பண்ணியிருக்காரு. 1 2 பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் விரட்டி போய் பாலை கலெக்ட் பண்ண நல்ல த்ரோவையும் அடிச்சிருக்காரு இந்த பால் ரன். நெக்ஸ்ட் ஒன் ரஞ்சித் பிரகாஷ்.
பெரிய ஷாட் கட்டின ட்ரை. தெளிவாக டாட் பாலை போட்டிருக்காரு பவுலர். தேர்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போகுது. அங்கே கிளியர் பண்ணியிருக்கு. தேவையான நேரத்தில் தேவையான 6 பதிவு பண்ணியிருக்காரு பிரகாஷ். நெக்ஸ்ட் ஒன். இந்த பால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் ஃபாஸ்ட்டாக போகுது. பவுண்ட்ரிக்கான சான்ஸ் கிடையாது. அங்கே ஃபீல்டர் ரெடியாக வச்சுருந்தாங்க. இந்த பால் வரேன். இதோட 5th ஒன். விலைக்கு போய் ஆட பார்த்தாரு. தெளிவான இடத்துல போட்டிருக்காரு பவுலர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 3 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க சீமானூர். ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 23 ரன் அடிக்கணும். ஆட வேண்டிய ஸ்கோரும் அடிச்சிருக்க ஸ்கோரும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் மேட்ச் என்ன ஆகுது அப்படிங்கிறத. கடைசி வரைக்கும் வேல் உள்ளே நின்று மேட்சை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு, ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகிறாரா அப்படிங்கிறத. 4th ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பிரேம். ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் விழுந்து பாலை சேவ் பண்ணியிருக்காரு. இந்த பால் வரும். பிரேமோட செகண்ட் ஒன். இந்த பால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். ஒட்டம்புல பட்டு வந்துச்சு. டாட் பால். ஒரு பாயிண்டில் கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே 1ஆ 2ஆன்னு பார்க்கலாம். நல்ல ஃபீலிங். இந்த பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டசன பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட்டை இழந்திருக்காங்க சீமானூர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஸ்ட்ரைக்கில் பாண்டி. காலில் பட்டு போயிருக்கு. குயிக்கரான ரன்னிங் வந்திருக்காரு வேல். நல்ல ஒரு ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல அங்கே அந்த ஃபீல்டர் கேட்சை பிடிச்சா 2வது கேட்ச் ஆகிருக்கும். நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. 4 ஓவருக்கு 24 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 12 பாலுக்கு கிட்டத்தட்ட 19 ரன் அடிக்கணும். பார்க்கலாம் மேட்ச் என்ன பண்ணுறானே. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் சீமானூர் டோர்னமெண்ட் ஃபைனலில் பாண்டி மற்றும் முத்துவேல் 2 பேரும் நல்லா ஆடி கொடுத்தாங்க. பார்க்கலாம் இன்னே டேவில் பாண்டி ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்கார். எப்படி மேட்சை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத. 5th ஓவர் போட ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஒன். கொஞ்சம் போட்டிருக்காரு. மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பால். தெளிவான லைனில் போட்டிருக்காரு பவுலர். செகண்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில் ரஞ்சித். தேர்ட் ஒன். இந்த மாதிரி பேட்டில் பட்டு போயிருக்கு. பால் செம்ம குயிக்காக போகுது. பவுண்ட்ரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பவுண்ட்ரி போயிடுச்சு. தேவையான நேரத்தில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு பாண்டி. ஃபர்ஸ்ட் 2 பால் டாட் பாலை போயிருந்தாலும் அடுத்த பால் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. 4th ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் தான் போகுது. 1ஆ 2ஆன்னு பார்க்கலாம். 2 ரன்னுக்கு ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அங்கே மிஸ் ஃபீல்டு நடக்க இங்கே ஈஸியாக 2 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே இந்த பால் 2 ரன் ரஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. ஃபீல்டரால் பாலுக்கு போக முடியலை. லக்கிலே ஒரு பவுண்டரி வந்திருக்கு சீமானூருக்கு. இருக்கு 7 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். 7 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். பேட்ஸ்மேன் ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. கன்ஃபியூஸ் பண்ணி தெளிவான கனெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஃபைனல் லெக்கில் ஒரு பவுண்ட்ரி. 2 ஓவருக்கு 19 ரன் தேவை அப்படின்னா இந்த ஓவரில் முக்கியமான ஓவரில் 3 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பாண்டி. நான் முன்னாடியே சொன்னேன் சீமானூர் டோர்னமெண்ட்லையும் இதே மாதிரி தான் விளையாண்டு மேட்சை முடிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறத. ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். மேட்ச் ட்ராவானா விக்கெட் வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டக்குறிச்சி 7 விக்கெட், சீமானூர் 4 விக்கெட். ஸ்ட்ரைக்கில் மாது நல்ல ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. சரியான ஒரு ஃபீலிங். 5 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். லோ கேப்டாவே போட்டார். தெளிவான டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கணக்கு. ரிமைனிங் இருக்க 4 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். மேட்ச் செம்ம பரபரப்பாக போய்க்கிருக்கு. தேர்ட் ஒன். கைனூர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கணக்கு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ரிமைனிங் இருக்க 3 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். 4th ஒன். நிற்க வச்சு சாக்ரிஃபைஸ் விக்கெட் ஆயிருக்கு. இப்போ 2 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். மேட்ச் செம்ம பரபரப்பாக போய்க்கிட்டு இருக்கு. 6 பாலுக்கு 5 அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கணக்கு எக்ஸ்ட்ரா நிறையான பாஸ்ட் 4 பாலை போட்டிருக்காரு. இவன் இருக்க 2 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். ஃபுல்லாக விலைக்கு போய் பால் தூக்கி விட்டுருக்காரு. செம்ம ஹைட்டில் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர்
நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு லயன்ல. கடைசி ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க கிளியர் பண்ணிருக்கு. இந்த செக்ஷன் மூலம் இந்த மேட்ச்ல வெற்றி பெறாங்க சீமனூர். செலிப்ரேஷன் வேற லெவலா பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனுக்கு ஒருத்தான ஒரு மேட்சை தான் ஆடி இருக்காரு முருகேசன். கடைசி ஒரு பால்ல மொத்த மேட்சோட ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு மேட்ச்ல ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல கடைசி ஒரு பால் 6 ரன் அடிச்சிருக்காரு. கடைசி ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல கடைசி பால் வேற லெவலா 6 அடிச்சு மேட்சோட ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல பேட்டிங்னே ஆக்சுவலாக. ஆனால் என்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும், கடைசி ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்தீங்க, என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்க? அடிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்களா, இல்லை பால் அந்த மாதிரி போட்டாங்களா? என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்க? அடிக்கலாம். உங்கள் டீம்மேட்ஸ் என்ன சொல்லி விட்டாங்க? இல்லை மாற்றி தான் இறங்கணும்னா நானே இறங்குறேன். ஓகே, நான் கான்ஃபிடண்டாக வந்து மேட்சை முடிச்சுக்கிறேன். நல்ல கேம்ண்ணா.